ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் தாங்க நம்ம செய்ய போகிறோம். புதுமையான முறையில் புடலங்காய் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 2 புடலங்காய் நான் எடுத்து கட் பண்ணி உள்ள அந்த விதை இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுக்கிறோங்க. காய் சீவிர கட்டையை வச்சு நம்ம இதை சின்ன சின்னதாக நல்லா அதை சீவி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சீவி வச்சுக்கணும். நல்லா சீக்கிரமே வெந்துருங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பெருசாக நம்ம நறுக்கி வைக்கும்போது அது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும் எண்ணெய். இந்த ஸ்டேஜில் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நம்ம பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம அதை செய்யும்போது நல்லா சுவையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்து 2 கொத்து அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி நான் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நான் சேர்த்து வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீவி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுறலாம். தேவையானது உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கிண்டிட்டு ஏற்கனவே புடலங்காய் தண்ணி விடும். இருந்தாலும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கிளறி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுவையான டேஸ்ட்டுக்கு இருக்குங்க. இதில் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதை கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. என்னோடய சேனலுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பார்க்குறவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.